புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யாவின் வீடு உள்ளது. கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ள சத்யா அங்கு இல்லாததால் தற்பொழுது அந்த வீடு காலிமனையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை அந்த வீட்டில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் 3 வாலிபர்கள் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபொழுது 2 வாலிபர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவரை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். இது தொடர்பாக டிஜிபி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் முத்தியால்பேட்டை, பெரியகடை மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தது பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பது தெரியவந்தது. இதனிடையே தகவல் அறிந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் விசாரணையில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்ததாக தெரிய வந்தது. இந்த கொலை அவர் மட்டும் செய்தாரா, கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அதிகாலையில் வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசானது மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிறது என்று 70 வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீடு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா திட்டம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 70 வயது மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவக்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று 70 வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரியில் மட்டும் 8242 நபர்கள் பதிந்து உள்ளனர். இதில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்பொழுது திகழ்ந்து வருகின்றது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் 1,64 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை. இவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினர். இதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பங்குச்சந்தையில் பல்வேறு தவணைகளாக 1,64,50,000 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். அதற்கான லாபத் தொகையாக 5 கோடி காட்டியுள்ளது. ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை. மர்ம நபரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் தொகுதி இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்த இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடிய பிறந்தநாள் விழாவில் திமுக பிரமுகர் கோபிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் மற்றும் கார்த்திக், மணிவண்ணன், கோவிந்தன், தேவநாதன், உதயா, முருகன், மூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரபாகரன், சந்திரேஷ், பரணி மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். புதுச்சேரி காவல்துறையில் 13 காவல் உதவி ஆய்வாளர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது காவல் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக உள்ள 13 பேரை தற்பொழுது இடமாற்றம் செய்து புதுவை தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து பிரிவு தொழில்நுட்ப பிரிவில் உதவி சார்பு ஆய்வாளராக உள்ள வெங்கடகிருஷ்ணன், அதே நிலையில் சிசிஆர் பிரிவுக்கும், திருக்கனூரில் உள்ள ஸ்ரீனிவாசன் மங்கலம் காவல் நிலையத்திற்கும், காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் உள்ள சிவராமகிருஷ்ணன் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள செஞ்சிவேல் சோலைநகர் புறக்காவல் நிலையத்திற்கும், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள அருள் உருளையன்பேட்டைக்கும் என இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுத தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் போட்டிகளையும் சவால்களையும் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இங்கு போட்டி என்றால் உங்கள் திறமைக்கு நீங்களே சவால் விடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே வெற்றி கொள்வது என்பதாகும். அதற்கு நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். எவ்வித மன அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் தேர்வை மகிழ்ச்சியான மனநிலையில் அணுக வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு பொதுத் தேர்வை எழுதும் மாணவ மாணவியர் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்வில் நல்ல நிலையை அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சைக்கு பயமேன் என்ற புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மாணவிகளுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைஷ்யால் வீதியில் உள்ள சுசிலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பயமின்றி தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக பரீட்சைக்கு பயமேன் என்ற புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய அந்த புத்தகத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மாணவர்களுக்கு வழங்கி தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், பயமின்றி பரீட்சையை எழுத வேண்டும் என்று நம்பிக்கையை கொடுத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி, ராஜ்பவன் தொகுதி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ராஜவேலு, சுகந்தி மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவியர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த தைலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தைலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலையில் கணபதி ஹோமத்தை தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் மாலையில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு திருமண கோலத்துடன் சுவாமிகள் மாட வீதி உலா நடைபெற்றது. விழாவில் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி சரஸ்வதி சுவாமிகளின் பூரண அனுகிரகத்துடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கராத்தே பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பயிற்சி 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் மாணவிகள் ஆர்வத்தோடு கராத்தே பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர்.
இப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பயிற்சி முடிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகளின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அறிவழகி, ஆசிரியர் லக்ஷ்மி பிரியா, கராத்தே மாஸ்டர் சன்சாய் லக்னகுமாரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஐயங்குட்டிப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. ஐயங்குட்டிப்பாளையம் ஜான்சி ராணி அரசு தொடக்கப்பள்ளியில் குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் சங்கம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடந்தது. தலைமை ஆசிரியை இந்திரா தலைமை தாங்கினார். ஆசிரியை ஸ்ரீதேவி வரவேற்றார். சங்க கௌரவ தலைவர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். தலைவர் முருகவேல் ரமேஷ், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுராமன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். ஆலோசகர் செந்தில் குமரன் சிறப்புரையாற்றினார். மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியை மோகனா நன்றி கூறினார். ஆசிரியர் ராஜ்குமார் தொகுத்து வழங்கினார். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலின் பெயரில் போலி இணையதளம் துவங்கி பக்தர்களிடம் பண மோசடி செய்த கோவில் குருக்கள் மற்றும் ஒரு பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். பரிகார ஸ்தலமான இக்கோவிலுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தினசரி பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பக்தர்கள் வசதிக்காக இணையதளத்தை கோவில் நிர்வாகம் பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சுப்பிரமணியன் என்ற பக்தர் கடந்த 2024ஆம் ஆண்டு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்ய வேண்டி 981 ரூபாயை கோவில் இணையதள முகவரிக்கு அனுப்பியதாகவும் இதுவரை அர்ச்சனை பிரசாதம் கிடைக்கவில்லை என இமெயில் மூலம் கோவில் நிர்வாகத்திற்கு புகார் அனுப்பியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கோவில் நிர்வாகம் விசாரித்ததில் கோவில் இணையதளத்தை போலியாக உருவாக்கி மோசடி நடந்துள்ளது தெரியவந்தது. இது குறித்து கோவில் நிர்வாக அதிகாரி அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அதே கோவிலில் குருக்களாக உள்ள திருநள்ளாறு சந்நிதி தெருவை சேர்ந்த வெங்கடேஸ்வர குருக்கள், பெங்களூரு இந்திரா நகரை சேர்ந்த ஜனனி பரத் ஆகிய இருவரும் போலியாக இணையதளம் தொடங்கி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதையடுத்து வெங்கடேஸ்வர குருக்கள், ஜனனி பரத் ஆகிய இருவர் மீது மோசடி, போலி இணையதள முகவரி உருவாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.